Can you see the book now? Book தெரியுதாமா எல்லாருக்கும்? Yes, madam. We did till what? Te varshasu ratanti வரைக்கும் பண்ணோமா? ले अयम बेकः பூமௌ லவத்தை பண்ணினோமா? எது வரைக்கும் பண்ணினோம்? அது வரைக்கும் பண்ணோமா? தான் அயம் Plavate. பிளவத்தை வரைக்கும் பண்ணோம். ஓகே. சுஜாதா மேடம் ஸ்டார்ட். Okay, madam. Latasu kusumani vikasanti. Latasu akaranta strilinga lata shabdah tasu saptami vibhakti bahuvachanam. Kusumani akaranta napunsakalinga kushuma shabdah प्रथमा विभक्ति बहुवचनम. विकसन्ति क्रियापदम परस्मैपदी लट्लकार विकस धातुः प्रथम पुरुष बहुवचनम. कस धातु. तस धातु. विकसन्ति. Kas is the dhatu and V is the upasarga. Okay. उपसर्ग. Okay, madam. कस धातुः V उपसर्ग प्रथम पुरुष बहुवचनम. Flowers bloom in the creeper. The creepers. In the creepers. Creepers. Okay, it's plural. Bahuvachan. Okay. Flowers blooms in the creepers. Bloom. Flowers bloom in the creepers. Bloom in the creepers. பூக்கள் கொடிகளில் மலர்கின்றன. விகசந்தி. Next. வயம் தருஷு ஃபலானி பஷ்யாமஹ. वयं दकारान्त त्रिशुलिङ्गेषु अस्मत् शब्दः प्रथमा विभक्ति बहुवचनं. तरुषु उकारान्त पुंलिङ्ग तरु शब्दः सप्तमी विभक्ति बहुवचनं. फलानि अकारान्त नपुंसकलिङ्ग फल शब्दः फलानि द्वितीया विभक्ति बहुवचनं. पश्यामः क्रियापदम परस्मैपदी लट्लकार पश् धातुः. No, the dhatu is actually drish. Drish will become pashyati. Okay. Madam. Okay, madam. Drish dhatuः uttama purusha bahuvachanam. We all see the fruits in the trees. Okay. Yeah. You can mute yourself. Okay, madam. Thank you. Revati, madam. Yes, Mata. Samutre raktani jayante. Your voice is breaking. Samutre. இப்ப மதா கேக்குறதா மதா? இப்ப கரெக்டா இருக்கு. சமுத்திரே ரக்தானி அது என்ன மதா? கரெக்ட் தானா மதா நான் சொல்றது? சமுத்திரே ரத்னானி ரத்னானி ஜாயந்தே. ஜாயந்தே தானே மதா? ஜாயந்தே. சமுத்திரேனா ஆக்சுவலா கடல் தானே? சமுத்திரே சப்தமி விபக்தி ஏகவச்சனம். முதல்ல சொல்லுங்க. சமுத்திர என்ன அகாராந்த புல்லிங்க சமுத்திர சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ரத்னானி ஃபலானி தானே மதா? நீங்களே சொல்லுங்க. அகாராந்த. ஓகே மதா. அகாராந்த ரத்ன சப்தக என்ன லிங்கம்? முதல்ல அந்தம் லிங்கம் சப்தம்.
விபக்தி நபும்சகலிங்க வச்சனம் 5 சொல்லணும். ஓகே மாதா. நபும்சகலிங்க ம். ரத்னா சப்தக ரத்ன சப்தக ரத்ன சப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம் ம். ஜாயந்தே. ம். ஜாயந்தேன்னா ஆக்சுவலா ஓகே அகாரா ஜாயத்தே கரெக்ட் தானே மாதா? ஜாயந்தே அது அகாராந்த வந்துமா டு பி பார்ன். அது வந்து நானே சொல்லிடுறேன் பிகாஸ் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி அதுல படிக்கல. ஓகே, இது வந்து எப்படின்னா ஜனி பிராதுர்பாவே ஜன்னு தாத்து டு பி பார்ன் பிறக்கிறது. அப்போ ஜாயந்தே அப்படிங்கிறது இட் இஸ் இந்த நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லுவோம். ஆக்டிவ் வாய்ஸ்னா த பாய் இஸ் ரீடிங் எ புக். அப்போ த பாய் ரீட்ஸ் எ புக். ஓகே, அப்போ the book is read by the boy அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். இப்போ தமிழ்ல ஒரு பையன் புத்தகத்தை படிக்கிறான். புத்தகம் பையனால் படிக்கப்படுகிறது. ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் யூ சே இன் தமிழ் ஃபார் பாசிவ் வாய்ஸ், பட் அந்த பாசிவ் வாய்ஸ் இது வந்து ஜாயந்தே வந்து பாசிவ் வாய்ஸ். அதாவது கடலில் முத்துக்கள் பிறக்கின்றன இல்ல, கடலிலிருந்து முத்துக்கள் கிடைக்கப்படுகின்றன. அந்த மாதிரி வரணும் இது ஜாயந்தே. ஓகே, ஜன்னு தாத்து. The dhatu is jan. Okay, விட்டுருவோம் இப்போதைக்கு. But because ரத்னானி is பகுவச்சனம் ஜாயந்தே வந்திருக்கு. ஓகே மாதா, ஜாயந்தே. நெக்ஸ்ட் நராக பூமௌ வசந்தி. நராக ஸ்ரீலிங்கம் வந்தா நம்ம தான் இது நர சப்தம். நராக பிரதமா விபக்தி பகுவச்சனம் நராக. ஆகாராந்த புல்லிங்க நர சப்தக. ஆக்சுவலி இந்த ஜாயந்தே வந்து it can be in the active voice also. Instead of is born in the sea, we can also say that the gems are born. Generally we say like that, are born, when we say in English. But even in the active voice also, in Sanskritam, the gems எப்படி அதை சொல்லும் பொழுது how we say are born only we say. பட் உருவாகிறது இல்லன்னா உருவாகிறதுன்னு தமிழ்ல சொல்லலாம். உருவாகிறது, கிடைக்கிறது, முத்துக்கள் உருவாகின்றன அப்படின்னு சொன்னானா we can also say that in an active voice also. Okay, so jannu arise in the sea. Pardon? Arise in the sea. Precious stones arise in the sea. Arise in the sea. Okay, arise in the sea. Okay, ஏன் இங்க வந்து நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எடுக்கறீங்க மேம்? because the jayante comes in passive also. Okay, so if we can bring it is, we can say the stones are born in the sea. Okay, when you say like that, it becomes a passive, right? ஆமா, அதனாலதான் I just took it. But you can also say it in the active voice. தமிழ்ல சொல்லும்போது கரெக்டா வரும். இங்கிலீஷ்ல வந்து அந்த மாதிரி gems arise, as one of you said, gems are born தான் generally are born தான் சொல்லுவோம். Arise we never say. Are born in the sea. Formed. Okay, அப்ப கூட நீங்க gems are formed தானே சொல்லுவோம். ஆமா, அதனால இங்கிலீஷ்ல வரும்பொழுது like we cannot use the active voice. தமிழ்ல சொல்லும் பொழுது நம்ம அதனாலதான் I brought it out. Okay, இப்ப ரத்னானி வந்து இங்க த்விதியா விபக்தியா இல்ல பிரதமா விபக்தியா? பிரதமா தானே.
பலானி தானே, ரத்னானி. ஏன் ரத்னானி பலானி comes in இங்கேயும் வரலாம்ல? ரெண்டுமே வரலாம். பட் இங்க வந்து சப்ஜெக்ட் என்னது? அதுதான் வாட் இஸ் த சப்ஜெக்ட்? ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கீப் ரத்னானி த்விதியால கடலில் வச்சுக்கோங்க. ரத்தினங்கள் கடலில் உருவாகி வந்து உங்களுக்கு ஒரு இது கிடையாது, கர்த்திருப்பதம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி a helper. the கர்த்திருப்பதம் வந்து உங்களுக்கு வராது. ரத்னா எதை பத்தி நம்ம பேசுறோம்? கடலை பத்தி பேசலையே. we are talking only about the ஆமா. ரத்னானி. ஆமா. so ரத்னானி becomes the கர்த்திருப்பதம், right? Okay, அப்ப okay. it cannot become the பிரதமங்கள். கர்மபதம். ஆ. அதான் we have to always understand that what are we talking about? What is the subject of this line? In the sea cannot be the subject. Correct? Okay, okay, okay. So புரியுதாமா? Okay, ma'am. மாதா இங்கே இது ஆத்மனைய பத்தி அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். ரத்னானி வர்றதுனால ஆப்ஜெக்டா வர்றது. ஜாயந்தே அது ஜாயந்தே வந்து is a கிரியாபதம். ஜாயத்தே ஜாயத்தே ஜாயந்தே. அப்போ இது அவங்க சொல்றது ஆத்மனே பத்தி தானேன்னு கேக்குறாங்க. ஆமா, it's a ஜன் தாத்து is an ஆத்மநேபதி தாத்து. அப்போ பிரதம புருஷ பிரதம புருஷ பகுவச்சனம். பகுவச்சனம். ஓகே பகுவச்சனம். ஓகே, புரியுதாமா? புரிஞ்சது மாதா. Yeah, who was doing it? நான் தான் மாதா. பண்ணுங்க. நராக. அப்ப மாதா இப்ப திருதியா விகத்தி செகண்ட் வருதுனாக்க கடல் ரத்தினத்தை உருவாக்குகின்றது அப்படி சொல்லக்கூடாது. தமிழ்ல சொன்னா கடல். அப்போ நீங்க ஓகே, நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இப்போ கடல் ரத்தினத்தை உருவாக்குகின்றது. இப்போ உங்க சென்டென்ஸே எடுத்துக்கோங்க. அப்ப இதுல சப்ஜெக்ட் யாரு? சமுத்திரம் சப்ஜெக்ட். இது இப்ப ரத்னம் நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல சமுத்திரே ரத்னானி ஜாயந்தே. இல்ல ரேவதி மேம், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நீங்க என்ன சொன்னீங்க? கடல் ரத்தினத்தை உருவாக்குறதுன்னு சொன்னேன். அப்ப கடல்ங்கிறது சப்ஜெக்டா வந்துடுறது இல்லையா அங்க? அப்ப என்ன வரணும்? கடலில் இங்க வந்திருக்கு. இங்க it cannot be subject. புரியுதாமா? ஓகே மாதா. ஓகே, ரேவதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரேவதி becomes the subject. ரேவதியிடம் கொடுக்கவும் அப்படின்னு சொன்னேன்னா ரேவதி is not the subject. சப்ஜெக்ட் என்ன கொடுக்க போறோமோ. ஓகே மாதா. புரிஞ்சுக்கோங்க. so the other பிரதமா only is the subject. கர்த்திருபதம் ஸ்வதந்திர கர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. கர்த்திருபதம் can stand alone. okay, but karmapadam cannot stand alone. so the rule says ஸ்வதந்திர கர்த்தா கர்மணி த்விதியா. கர்மபதத்துல இருக்கிறது தான் த்விதீயமா வரும். but the karta need not be only in the prathama vibhakti. when we see passive voice, the same karta can go to tritiya vibhakti. அது நம்ம active voice passive voice கர்த்தரி கர்மணி பண்ணும்பொழுது அதை நம்ம பார்த்துப்போம். கர்த்தரி and கர்மணி sentences. but எது கர்த்தா, எதை பத்தி நம்ம பேசுறோமோ, what we are talking about is the karta. here we are talking about the ரத்னங்கள், or are we talking about the sea? எதை பத்திமா பேசுறோம்? ரத்னத்து. அவ்வளவுதான். so that becomes the prathama. புரியுதா? ஓகே மாதா. நராக பூமௌ வசந்தி. நர சப்தக, அதனால வந்து அகாராந்த புல்லிங்க நர சப்தக பகுவச்சனம். பிரதமா விபக்தி பகுவச்சனம். பூமௌ பூமி சப்தக, அதனால இக்காராந்த ஸ்திரீலிங்க பூமி சப்தக ஸ்திரீலிங்கம், அதனால பூமௌ சீதாய ஏற்கனவே வந்திருக்கு முன்னாடி. பூமௌ. ஆமா மாதா. என்ன விபக்தி?
விகாராந்த ஸ்திரீலிங்க பூமி சப்த கரெக்ட். பூமௌங்கிறது என்ன விபக்தி? இங்க வந்து சப்தமி விபக்தி அமுதா. அவ்வளவுதான், சப்தமி தான். சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ம், ஏகவச்சனம். வசந்தி வஸ் வஸ்தாது நம்ம அதான் இது. கரெக்ட். வஸ்தாது, அதனால கர்மபதம் வஸ்தாது. கர்மபதம், வசந்தி. கிரியாபதம். 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 கிரியாபதம் வஸ்தாது வசந்தி பகுவச்சனம். பிரதம புருஷக பகுவச்சனம். பரஸ்மைபதியா ஆத்மநேபதியா சொல்லுங்க. பரஸ்மைபதி. அது அதை மறந்துடாங்க. ஏன்னா Okay, லாஸ்ட் வேர்ட்ல நம்மளுக்கு ஜாயந்தே வந்தது. அப்ப திரிபுர சுந்தரி மேடம் சொன்னாங்க, மேடம் இது ஆத்மநேபதியா, பிகாஸ் we have to say this. பரஸ்மைபதி. ஏன்னா தே அந்தே வந்ததுன்னா ஆத்மநேபதி, தி தஹ அந்தி வந்ததுன்னா பரஸ்மைபதி. நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம். அப்ப நராகனா அடுத்த line மக்கள் தானே படிங்க. மேடம்? மீனிங் சொல்லணும். சொல்லுங்க. பீப்புள் ஆர் லிவிங் இன் தி எர்த். கரெக்டா மேடம்? ஓகே. people live on the earth. ஓகே. மக்கள் தேவா- பூமியில் வாழ்கிறார்கள். ஓகே. வசிக்கிறார்களா அப்படி வாழ்கிறார்களா? வேணா சொல்லுங்க நீங்க, அது தமிழ்ல எப்படி வேணா எடுத்துக்கோங்க. தேவாக ம். ஸ்வர்க ஸ்வர்கே 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 திஷ்டந்தி. தேவாக அதேதான் சேம். தேவ சப்தக, அதனால புல்லிங்க அகாராந்த புல்லிங்க தேவ சப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஸ்வர்கே ஸ்வர்கேனா ஸ்வர்க்கத்தில், அந்த மாதிரி தான் நம்ம தான். ஸ்வர்கே அப்ப ஸ்வர்க சப்தக அகாராந்த புல்லிங்க ஸ்வர்க சப்தக ஸ்வர்கே சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஸ்வர்கே திஷ்டந்தி சேம். திஷ்டந்தி தாத்து வந்து ஸ்தா தாத்து. ஓகே. தாங்கிற தாத்து தான் திஷ்டுன்னு மாறுறது. சோ திஷ்டதி திஷ்டதஹ திஷ்டந்தி. ஓகே. அப்ப பிரதம புருஷக பகுவச்சனம். இது வந்து பரஸ்மைபதி. இதுவும் பரஸ்மைபதி. ஸ்தாது பரஸ்மைபதி பிரதம புருஷக. என்னமாதா? தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்கள். அப்படித்தானே மாதா? தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஜெனரலி திஷ்டதிங்கிறதுக்கு ஸ்டாண்ட். இப்படி நம்ம யாரையாவது ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். அதனால இருக்கிறார்கள். ஓகே. So with this, stay in the heaven. Okay. With this we have completed all the 7 vibhakti. Yes, okay. Saptami. Up to Saptami vibhakti. And Atmanepadi dhatu also. Okay, Atmanepadi dhatu also we have done. So you have to do that. Now we go to the next lesson. Ekadashaha Pataka. Tripura Sundari madam, start pannu. We'll go to the glossary first. Yes, Mata. முதல்ல அதுக்கு முன்னாடி first kim shabdasya pratama vibhakti rupani. I will just read it out to you, and then afterwards we can see. Okay. Kim shabdam. Kim what? Kim அப்படிங்கிற சப்தம், like idam shabdam, tat shabdam. Okay, like that. This is also a sarvanama shabdam, but it is used for asking questions. So this kim shabdam, makaranta, pullinga,
it will be, Pratama Vibhakti will be Kaha Kauke. So, Kaha, Saha Kaha, who is that? Okay, like that. Who are those two? Kau, Tau Kau, Saha Taute. Like that, Kaha Kauke. If you remember Saha Taute, you can also remember this. Kaha Kauke. Okay. Ke Chatraha. Who are the students? We can ask. Asking questions. These are all questions, right? And in Strilingam, it is like Sate Taha. Remember, Sate Taha, like that. Kake Kaha. If you remember Tat Shabdam, learning Kim Shabdam will be very easy. In Tat Shabdam, what do we say? Saha Taute. In this, Kaha Kauke, in Pullingam. Up now, there, Sa Te Taha. Here, Ka Ke Kaha. Pratama Vibhakti alone I am talking about. Then Napumsakalingam. Napumsakalingam எப்படி நம்ம சொல்லுவோம் அங்க? In Tat Shabdam, Tatte Tani. Tani. The same way here, Kim Ke Kani. Okay, if you remember the Tat Shabdam, it will be very easy. Only the letters will change. So, and you can understand very easily. Okay, so Kim is the Shabdam. See, in that Tat is the Shabdam. So that in Napumsakalingam, that same Shabdam will come. Tatte Tani. Like that here, Kim is the Shabdam. In Napumsakalingam, Kim only will come. Kim Ke Kani. So that is how we are going to use it in asking the question. Okay. And here, I just want to read this also. Artha Bhedam Vadata. Last class also we saw that. The same. Gachati, Agachati. Now that you all know the verbs very well. Gachati, Agachati. Gachati, go. Okay. But when you use the prefix, when you use the upasarga Agachati, come. See the Artha Bedam. The Artham, it's changed. The difference in the Artham, when you use the in the upasarga form. When you use the Artham changes. But it is not that whenever potale marida varum apdi kadayadu. It is not that. Okay, it is different. In everywhere, each dhatu will have a different upasarga meaning. It is not that always will be the opposite. But these two actions, Gachati goes, Pogira, Agachati comes, Vargira. Nayati, Nayatina takes or leads. Okay, leads also you can say, takes. Anayati brings. Kondu Vargira. Kodatai eduthu selgirar. Okay. Gatam Nayati. Gatam Anayati. Are you able to get it? Anybody has doubt in this? Okay. So Tripura Sundari madam can read the glossary. Am I audible? Yes, ma'am. Tripura Sundari madam, are you there? Yes, ma'am. Yes, ma'am. Read Okay, Kanugo. Okay, Mata. Ekadasha Pataha. Veena. Glossary. I said glossary. Yes, Mata. Ganta. Ganta. Strilingam. Bell. Ada Akaranta. Rama Shabda Madri Mataji. Strilinga. Ganta Shabda. Ganta Shabda. Ganta. Pratama Vibhakti. Bahuvachanam. இதுக்காக பகுவச்சனம் வந்திருக்கு. Ganta. சீதா சீதே சீதாஹா வந்திருக்கா? இல்ல மாதா. கண்டா சீதா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதுக்கப்புறம்
So அத்திர இன்டிக்ளைனபிள் ஹியர் அப்படி சொல்லி. இன்டிக்ளைனபிள்னா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லணும்? அவ்யயம். அவ்யயம். எஸ் மாதா. தத்ர Okay. அதுவும் அவ்யய. தேர் இன்டிக்ளைனபிள். குத்ர அதுவும் அவ்யயம் இன்டிக்ளைனபிள். வேர் சொல்றோம் மீனிங். கான கான நபுன்சகலிங்க. கானம் சப்தம் வந்து கான கானக கான நபுன்சகலிங்கம் கானம். அதுதானே மாதாஜி வரும். என் கொடுத்துருக்காங்க, அதனால நபுன்சகலிங்கம். மாதாஜி இங்க கான மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லணும் மாதாஜி? ஓகே, இட்ஸ் ஓகே, லீவ் இட். அகாராந்த நபும்சகலிங்க லிங்கம் கான சப்தம். கான சப்த. ஓகே நீங்க மாதாஜி. கான அப்படிங்கிறது சப்தம் மட்டும் கொடுத்திருக்காங்க. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் என்ன வரும்? கானம் கான அப்படின்போது பிரதமா கான கானம் வரும்போது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் கானம் வரும் மாதாஜி. ஓகே, அடுத்தது அடுத்து காயக்கக. காயக்கக வந்து அகாராந்த மஸ்குலின் ஜெண்டர். மஸ்குலின் காய புல்லிங்க சாங்ஸ்டர். அகாராந்த புல்லிங்க. பிரதமா விபக்தி சப்தம் என்னது? காயக் காயக் காய சப்த வருங்களா மாதாஜி? சான்ஸ்கிரிட் என்ன வேர்ட் என்னமா? காயக்கன்னு இருக்கு. அப்ப என்ன சப்தம் வரும்? காயக்க சப்தம் வரும். அவ்வளவுதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே மாதாஜி. பிரதமா விபக்தி காயக்கக ராமக மாதிரி. இதுவும் ஏகவச்சனம். அதுக்கப்புறம் புருஷக. புருஷக நல்லா படிங்கோ. புருஷக மாதாஜி. பூ வந்திருக்கா? உக்காராந்த. ஓ பரஷக. சாரி மாதாஜி. பருஷக. சாரி மாதாஜி. பருஷக. அது பருஷக. adjective. Okay, that's an adjective. ஓ adjective. Okay மாதாஜி. It is a masculine. Here it is used in the masculine. I told you that day itself, Visheshanam will have the same lingam, same vachanam and same vibhakti of the noun. The Yes, Visheshyam. Mataji. I taught you. So here it is Parushaha. Okay. Yes. அப்போ adjective விசேஷணம். Parushaha is pullinga. Okay. பர்ஷக புல்லிங்க. ஓகே மாதாஜி. யா Here one letter is left in between. I don't know whether it is in your books. Vadayatiன்னு வரணும். இருக்குங்க மாதாஜி. வா தா விட்டு இருக்கு மாதாஜி. வா யத்தின்னு தனியா இருக்கு மாதாஜி. தா விட்டு இருக்கு. வாத்தயத்தி. தா இல்ல மாதாஜி அதுல. தா இல்லையா? தா தானே இருக்கணும். பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. வாதயதி. That is the word. வாதயதி. வாதயத்தி. ஓகே மாதாஜி. அது இங்க Here the எங்க புக்ல dakara is இருக்கு left. மாதாஜி. எங்க புக்ல இருக்கு மாதாஜி. புது புக் வாங்குனதுல இருக்கு மாதாஜி. Okay. மதுரஹ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து மதுரஹன்னு வருது. அதுவும் அதான் மதுரஹ. Maduraha is also adjective விசேஷண. விசேஷண ஸ்வீட் அது மீனிங் மாதாஜி. அஸ்தி. அஸ்தி பரஸ்மைபதி தாது. there is அப்படின்றது அஸ்தாது. 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 அப்புறம் that வாதயதி வந்தா? எஸ் மாதாஜி. வாதயதி பரஸ்மைபதி வாதயதி. பரஸ்மைபதி இப்பதான் கூட சொன்னீங்க மாதாஜி. தீதாந்தி வந்தா பரஸ்மைபதி சொல்லி கொடுத்தீங்க. பரஸ்தாத்து. பரஸ்தாத்து வருங்களா மாதாஜி? வாதயந்தி. வாதயந்தி வந்து வாது தாத்து. என்ன தாத்து வரும் தெரியல மாதாஜி. வத்து வத்து தாத்து. ஓகே. பிரதமா புருஷ. பிரதம புருஷ. பிரதம புருஷ பகுவச்சனம். கரெக்டுங்களா மாதாஜி? வாத். பிரதம புருஷ பகுவச்சனம் மாதாஜி. ஏன் பகுவச்சனம்? பிரதம புருஷால என்ன வரும் சொல்லுங்க பரஸ்மைபதியில. மாதாஜி பிரதமா புருஷ்ல வந்து தீதா அந்தி வருது இல்ல மாதாஜி? ஆமா, அப்ப தீ மட்டும் தானே வந்திருக்கு. வாதயதி பிரதம புருஷ. அப்ப ஏகவச்சனம்ல சொல்றேன். ஓகே ஓகே மாதாஜி. அதுக்கப்புறம் சம்யக். சம்யக் அதுவும் வந்து அவ்யயம்.
வெல் சொல்லிக்கோங்க மாதாஜி. வசந்தக வசந்தக வந்து வசந்தக அகாராந்த புல்லிங்க. வசந்த் 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 வந்து வசந்தக சந்த சப்தக. வந்த சப்தங்களா மாதாஜி? வசந்த சப்தமா? வசந்த காலம் சொல்ல மாட்டோமா? வசந்த சப்தக வசந்த சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம். The ஓகே spring மாதாஜி. season. Okay. ஓகேங்க மாதாஜி. கோகிலா கோகிலா ரமா சப்தம் மாதிரி மாதாஜி. அதாவது சாரி ஸ்திரீலிங் ஆகார் கோகிலா ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். குக்கு கோகிலா சப்த அதே. அதுக்கப்புறம் வந்து சர்ஷ ஏதோ ஒரு கொடுத்துருக்கோம். சர்வங்களா மாதாஜி? ஓகே மாதாஜி. சர்வ உங்க புக்கு கிளியரா இருக்கு மாதாஜி. சர்வங்கிறதும் சர்வ எப்படி அது சர்வம் அப்படின்ற மீனிங் இது வருங்களா மாதாஜி? நபுன்ச இல்லையே. It is given masculine. Pullinga. Masculine. Sarva Yes, Shabda is there in all the three lingas. Sarvaha, Sarva, Sarvam irukku. Inge it is given Pullinga. Okay. So Akaranta Pullinga Sarva Shabda. Sarva Shabda. Okay. விபக்தி இதுல வராது. வர சொல்லுங்க. விபக்தி கொடுக்கல இல்ல பிராதிபதிகம் கொடுத்திருக்கா. பட் விபக்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்வஹ. எஸ் விபக்தி ஏகவச்சனம்னா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே மாதாஜி. சர்வஹ சர்வௌ சர்வாஹ. ஓகே மாதாஜி. ஓகே. சோ மதுரஹ அஸ்தி நீங்க படிச்சிட்டே. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே எடுத்துட்டு போங்க. என்கிட்ட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிங்க. வீணா ஒரு நிமிஷம். இல்ல அதெல்லாம் படிக்காதீங்க. அதெல்லாம் சம்படியா. ஃபர்ஸ்ட் லைன் அத்ர ஏகா வீணா அஸ்தி. அத்ர வந்து இப்ப அவ்யயம் சொன்னோம். அத்ர அங்கே ஏகான்றது ஒரு. அத்ரனா இங்கே, தத்ரனா தான் அங்கே. ஓகே மாதாஜி. இங்கே ஏகான்றது ஒண்ணு. ஏகாக்கும் நம்ம படிச்ச மாதாஜி. வேற ஏதோ ஏகாக்கு நிறைய சொல்லி கொடுத்தீங்க மாதாஜி. அந்த ஏகஹ புல்லிங்க, ஏகா ஸ்திரீலிங்க, ஏகம் நபும்சகலிங்கம். ஓகே மாதாஜி. அப்ப இது வந்து ஸ்திரீலிங்கம். ஏகான்றதுனால அகாராந்த ஸ்திரீலிங்க, ஆகாராந்த ஸ்திரீலிங்க, ஏகா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வீணா அதுவும் அதே மாதிரி ஸ்திரீலிங்க ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். வீணா வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வீணா சப்த. அஸ்தி அஸ்தி வந்து இங்க இப்பதான் பார்த்தோம் மாதாஜி. இருக்கிறது அப்படின்றதுக்கு பரஸ்மே பத்தி தாது சொல்லிங்க. தெர் இஸ் இப்போ ஏகா வீணா, there is one வீணா here. ஒரு வீணை இருக்கிறது. இங்கே ஒரு வீணை இருக்கிறது. There is one வீணா here. So this one is an adjective to வீணா. Okay. Is everyone able to follow? Visheshanam. Eka is a Visheshanam to Veena. It is telling something more about the Veena. So it is Visheshanam. So when we are talking about this like this, we have to tell that Eka Shabdam is Visheshanam to Veena. When you are saying... எதனால மாதாஜி இங்க விசேஷம் அந்த வீணைய பத்தி என்ன சிறப்பா சொல்றதுக்காக இங்க விசேஷம்? ஒரு வீணை. ஒரு வீணைங்கிறது. ஓகே. It is actually, it is a number, but it is telling something more about the வீணை only, right? Okay மாதாஜி. It is not saying one Tripura Sundari. It's saying one Veena. So it is telling one about this. So Eka Veena. Why is it Eka? Why it is not Ekaha? Why it is not Ekam? ஏகா வீணா வந்து ஸ்திரீலிங்கம் இல்ல ஸ்திரீ அதுக்கு ரிலேட்டடா இதுவும் சொல்லணுங்களா மாதாஜி? So whenever the noun is, நான் சொன்னேன் அன்னைக்கே, எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி. எந்த லிங்கம் எந்த வச்சனம் எந்த விபக்தி. விசேஷ்யஸ்ய. The noun is called விசேஷ்யம். தல்லingam தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய.
இப்படின்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி போட்டிருக்காங்க. காரிகா, they don't say it as a ஸ்லோகா, they say it as a காரிகா. For everybody it will be easy to understand. Whatever லிங்கா, whatever வச்சனா, whatever விபக்தி, எந்த லிங்கத்துல எந்த வச்சனத்துல எந்த விபக்தியில விசேஷம் இருக்கிறதோ, விசேஷம் means what? The noun. தல்லிங்கம், அந்த லிங்கத்துல அந்த லிங்கம், அந்த வச்சனம், அந்த விபக்தி. தல்லிங்கம், தத்வச்சனம், சாச்ச விபக்தி. எனவே விபக்தி இஸ் ஸ்திரீலிங்கம். சோ அதனாலதான் சா அப்படின்னு சொல்றோம். விபக்தி எதுக்கு? விசேஷணஸ்ய. சோ ஏகா becomes விசேஷணம் டு வீணா. Is everybody able to follow? Yes. Yes, madam. அடுத்தது Yes, So, ma'am. அதுக்கு காயக்கக வீணா வாத்யதி வாதயதி. வாதயதி சாரி காயக்கக அதுவும் காயக்கக அகாராந்த புல்லிங்க காயக்க சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வீணா திருப்பியும் வீணா, அதை இப்ப சொல்லிட்டோம் மாதாஜி. அத வீணா ரமா சப்த மாதிரி அகாராந்த ஸ்ரீலிங்க வீணா ஆகாராந்த. ஆகாராந்த ஸ்ரீலிங்க வீணா சப்த ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. வை பிரதமா விபக்தி. காயக்கக வீணா வீணா இருக்கா, வீணாம் இருக்கா? வீணா இருக்கு மாதாஜி. வீணா வீணா இம் இம் வீணாம் இருக்கு மாதாஜி. அப்போ என்ன விபக்தி வரும்? வித்யா விபக்தி மாதாஜி. ம். அப்போ வாதயதி யத்தி தீ தான் வந்திருக்கு சொன்னீங்க. இப்போ பரஸ்மைபதி வத், வத் தாத்து. ஓகே. வத் தாத்து. ஓகே மாதாஜி. பிரதம புருஷ ஏகவச்சனம். என்ன பரஸ்மைபதியா ஆத்மநேபதியா? பரஸ்மைபதி மாதாஜி. சோ மீனிங் சொல்லுங்க. காயக்ககன பாடகர், வாத்யதி வீணை வாசிக் வீணை வருமா? வீணையை. வீணையை வாசிக்கிறார். காயக்கக பாடகர், the singer, the songster, singer, both are same. Okay. Plays on the veena. வீணா. ஓகே மாதாஜி. Okay, you can mute yourself. Sumati madam. Yes, ma'am. Ganta kutra vartate. Ganta akaranta ஸ்ரீலிங்க கண்டா சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். குத்ர வந்து வாட் இல்லையா? குத்ர வேர். குத்ர வந்து வேர். ஓகே. ஸோ தட் இஸ் அவ்யயம். வர்த்தத்தே அது என்ன இதுன்னு தெரியல மேம். அதோட தாத்து Dhatu, I will tell you whether it is Atmanepadi or Parasmepadi. You tell me. Te yete. Oh, Atmanepadi. It is Vrit Dhatu. Okay. Vrit. Okay. Vrit Dhatu Atmanepadi. Vartate வந்து ஏகவச்சனம். Prathama Purushaha. See, there are 4 words. Asti for is. Vartate also for is. Vidyate, that is also for is. And bhavati, that is also for is. We can use 4 words in Sanskritam to say. We can to say these. We can say vidyate, vartate, asti, bhavati. Generally, asti and bhavati are in the Parasmepadi, and vartate and vidyate are in the Atmanepadi. Okay, so these are, we are using in the form of, in English we say to be. It is like that. So Ganta. So where is the bell? Ganta kutra vartate. What is the meaning? Where is the bell? Yeah. Ganta tatra vartate. Here, there, the bell is there. Ganta adedhaan ஆகாராந்த ஸ்திரீலிங்க கண்டா சப்தக பிரதம விபக்தி ஏகவச்சனம். தத்ர அவ்யயம். தேர். வர்த்ததே தே வந்து ஆத்மநேபதி.
आत्मनेपदी पृत् धातु प्रथमा विभक्ति एकवचनम. So the bell is there. Okay. Yeah. Ramah gantam vadayati. Vadayati vandu plays on bell. Okay. Ramah akaranta rama pullinga rama shabdah prathama vibhakti ekavachanam. Gantam सीताम. So द्वितीया विभक्ति. आकारांत स्त्रीलिंग घंटा शब्दः द्वितीया शब्द विभक्ति एकवचनम. वादयति परस्मैपदी. वद धातु परस्मैपदी. ती வந்து இது பிரதம புருஷ ஏகவச்சனம். So Rama is playing the bella ganta. Bell. Okay. Okay. Yeah. Gantayaha swaraha parushaha. Gantayaha Sitayaha. பார்த்து சொல்றேன் மேம் ப்ளீஸ். சீதாயாஹா எங்க வரும்? சாரி பேப்பர் பார்த்தாதான் தெரியும். சீதாயாஹா வந்து 6th இல்லனா 7th. सीताम सीतया सीतायै सीतायाः सीतायाः सीतायाम. Okay, 5th or 6th விபக்தி. So அது ஃபுல்லா சொல்ல வேணுமா? ஆகாராந்த ஸ்ரீலிங்க கண்டா சப்தः மீனிங் பார்த்தாதான் here what will come, whether 5th or 6th you see. Swarah. கண்டாயம். Bell is playing harshly அப்படி ஏதோ இல்லையா? Sound harsh. So Swaraha is the sound. So அப்போ from 5th வருமா? பஞ்சமி. No, why? Will you say from the bell harsh sound, then you have to put is coming, something like that. Here okay. you are just saying the sound is harsh. Here the verb is understood. It's not given, but you have to just supply. So gantayaha swaraha parushaha. The bells or the sound of the bell. The sound of the bell. The sound of the bell. Okay. அப்ப 6th. Okay. So ஷஷ்டி விபக்தி சொல்லிட்டேனா? ஏகவச்சனம். ஸ்வரஹ வந்து புல்லிங்க நினைக்கிறேன். அகாராந்த புல்லிங்க ஸ்வர சப்தः பிரதம விபக்தி ஏகவச்சனம். பருஷஹ இஸ் விசேஷணம் புல்லிங்க. So the Visheshanam to swaraha. Okay. Visheshanam to swaraha. Yes. Okay. So the sound of the bell is harsh. So is not here. So the bell sounds harsh. No, you cannot say sounds because there is no swaratina verb illa. Okay. Understand? There is no verb here. You have to supply a verb when there is no verb. Now you are saying the sound of the bell is harsh. So gantayaha swaraha parushaha. What can you supply? Just now I told you there are 4 words. Asti. You can put asti. You can put bhavati. 2 parasmapadi verbs. Or you can put vartate or vidyate. They are 2 atmanepadi verbs. Okay. So we will just understood that. So gantayaha swaraha parushaha asti. Parushaha bhavati. Parushaha vartate. Parushaha vidyate. Okay. Now go to the next one. Veenayam swaraha maduraha. Okay. So this is the 5th vibhakti. Veena shabdah, sorry. Akaranta Srilinga Veena shabdah Prathama vibhakti Panchami vibhakti. Why Panchami? அதே மாதிரி கண்டாயாஹா மாதிரியே வேணாயாம். பஞ்சமி அங்க என்ன விபக்தி சொன்னோம்? பஞ்சாயம் சொல்லையா? The swara, the sound of the bell தானே சொன்னோம். The sound from the bell அப்படின்னு சொல்லலையே.
ஓகே 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 now I understand. அதுதான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது I was confused. ஓகே அப்ப ஷஷ்டி விபக்தி. ஓகே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஸ்வரஹ அகாராந்த புல்லிங்க ஸ்வர சப்தஹ பிரதம விபக்தி ஏகவச்சனம். மதுரஹ I think is pullinga. So akaranta pullinga madura shabdaha pratama vibhakti ekavachana and it is pratama vibhakti visheshanam to ekavachana. swara. These two are Swaraha. visheshanam. So The sound of the veena is sweet. Sweet. So you can put asti also. Madura. Asti. Asti. Okay, you can mute yourself. Who else has come? Because I'm sharing, I can't see. Sujata madam has told. Revati Madam, has told. நான் படிச்சா Yes. தனலட்சுமி. Dhanlakshmi madam, படிங்க வந்திருக்கேன். Okay. வந்திருக்கேம்மா. மாலதி சமயக் வீணாம் சம்யக் வீணாம் வாதயதி. மாலதி ஈகாராந்த ஒரு நிமிஷம் மேடம். மாலதி ஈகாராந்த வந்து நதி சப்த மாதிரி ஸ்திரீலிங்கம். ஓகே. ஓ நதி சப்தம். ஈகாராந்த ஸ்திரீலிங்க மாலதி மாலதி சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சம்யக் சம்யக்ங்கிறது அவ்யயம் நம்ம பார்த்துட்டோம் முதல்லயே. ஓகே கிளாசரியிலேயே கொடுத்திருக்கா. வெல் நல்லா நன்றாக நன்றாக. வீணாம் வீணாம் ஆகாராந்த பிரதமா திதியா விபக்தி. ஆகாராந்த முதல்ல என்ன சொல்லணும்? அந்த லிங்க சப்தம் விபக்தி வச்சனம் 5 சொல்லணும் லைனா. இப்ப அந்த ஆகாராந்த அப்புறம் என்ன லிங்கம்? பிரதமா விபக்தி. சாரி விபக்தி அப்புறமா வருது. என்ன லிங்கம்? வீணா சப்தம் என்ன லிங்கம்? நீங்க ஆகாராந்தன்னு சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரீலிங்கம் வந்துடணும்மா. ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரீலிங்க வீணா சப்த சப்தக வீணா சப்தக திதியா விபக்தி ஏகவச்சனம். வாதயதி தீதக. வத்துங்கிற தாத்து பரஸ்மைபதியா என்னன்னு சொல்லுங்க. பரஸ்மைபதி. ஓகே. பரஸ்மைபதி. மாலதி நன்றாக வீணை வாசிக்கிறாள். பிரதம புருஷ ஏகவச்சனம் அது சொல்லணும். சாரி மறந்துடக்கூடாது. மாலதி வீணையை நன்றாக வாசிக்கிறாள். மாலவிகா மதுரம் காயதி. மாலவிகா ஆகாராந்த ஸ்ரீலிங்க மாலவி. கரெக்டா மேடம்? மாலவி சப்தம். மாலவிகா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மதுரம் வனம் சப்தம். அகாராந்த நபும்சலிங்க மதுர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரதமா விபக்தி மாலவிகா அதுவும் பிரதமா விபக்தியா இருக்கனால. ஆமா. மதுரம் வந்து அட்ஜெக்டிவா இல்ல? மதுரம் நன்றா ஸ்வீட்டாக. Okay. She sings actually Maduram will be only
இந்த த்விதியா விபக்தி ஓ புரியுதாமா? அச்சா. த்விதியா விபக்தி. திதியா If it is, விபக்தி. even if it is a napumsakam or a pullingam, anything, it will be in the dvitiya vibhakti. I'll tell you that. Sure. To finish this, Gayati. காயத்தி. காயத்திக்கு வந்து தாத்து வந்து கை தாத்து. ஓகே, கை கை. கை கை. ஓகே, கை. கை अच्छा. தாத்து பரஸ்மைபதி சொல்லுங்க. பரஸ்மைபதி. காய தீதः அந்தி பரஸ்மைபதி. ஓகே. மாளவிகா புருஷ வச்சனம். பிரதமா புருஷ ஏகவச்சனம். ஓகே, மீனிங் சொல்லுங்க. மாளவிகா ஸ்வீட் மதுரம் இனிமையாக இனிமையாக பாடுகிறாள். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மாளவிகா சிங்ஸ் ஸ்வீட்லி. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. தனம் மேடம் மியூட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். Now I want to explain this word maduram. So we have to understand what is the difference between swaraha maduraha. Maduram gayati. Nalla பாருங்க. Swaraha parushaha. That is adjective. The swaratta பத்தி சொல்றது. So swaraha is a viseshyam. It is a noun. Okay. அத பத்தி சொல்றது. Parushaha. It is harsh. The sound is harsh. அப்படின்னு சொல்றது. Harsh sound. Okay. அப்போ அது சொல்லும் பொழுது it becomes an adjective. But here maduram gayati. மாளவிகா மாளவிகா மதுரமா இல்ல அவ பாடுறது மதுரமா? Which is sweet? பாடுறது மதுரம். So it is not telling about the noun. Okay, this கொஞ்சம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச கிராமரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். It is not telling about the noun. It is telling about the verb. மாளவிகா கதம் காயத்தி. இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா எப்படி பாடுகிறார்? கதம் காயத்தி அப்படின்னு தான் கேட்போம். ஓகே, if it is adjectiveனா கீதிருஷஹ அப்படிலாம் வரும். அதெல்லாம் நம்ம இப்ப கொண்டு வரல. கீதிருஷஹ கானம். அப்போ கீதிருஷஹன்னா அது வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ல கேட்கிற கொஸ்டின். கீதிருஷஹ கீதிருஷி கீதிருஷம். That is what you ask for adjective. But for the adverb we ask katham. How does Malavika sing? Malavika sings sweetly. Malavika maduram gayati. So this maduram will always be in the second vibhakti only. It comes as an adverb. Understood everybody? Yes, ma'am. இப்ப சொன்னீங்களே it comes as அந்த வேர்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க மேம். சரியா கேக்குது. It comes only in the dvitiya vibhakti. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அட்வர்பா வருதுனாங்க. ஏன்னா அது verb பத்தி தான் சொல்லுது. ஓகே Just மேம். telling about the gayati, katam gayati, maduram gayati. மதுரம் காயத்தி. ஓகே மேம். கீதிருஷ மாளவிகா எப்படிப்பட்ட மாளவிகா? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? சுந்தரி மாளவிகா, எஸ் மேம். அழகான மாளவிகா. எஸ் மேம். அப்போ that மாளவிகா and சுந்தரி will both be in ஸ்திரீலிங்கம். Are you able to get me? எஸ் மேம். எஸ் மேம். That is a visheshan. But here the maduram here used is not visheshanam. So don't get them. இப்ப எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்? இப்ப நம்ம விசேஷணமா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா மாளவிகா மதுரம் கானம் காயத்தி. நல்லா பாருங்க. How I am making the sentence. மாளவிகா மதுரம் கானம். அப்ப அந்த இடத்துல மதுரம் will become what? Adjective. Adjective to Ganam. ganam. Ganam is a song. Are you able to get me? So that there again it is dvitiya vibhakti. Ganam is dvitiya. Maduram is dvitiya. But it is a visheshan. But because it is
related to the Gana. But here Ga- it is not related to the Visheshyan. It is related to the Kriyapadam. Kriyapadam Gayati. Katam Gayati. Okay, Madhuram. Maduram Gayati. Maturam Gayati. Understood? Anybody has any doubt in this? So அது வந்து adverb. Ama. Kriya Visheshanam. And Kriya Visheshanam will always be only in the Dvitiya Vibhakti. Note it. Visheshanam na enna சொன்னேன் rule. Noun எந்த விபக்தியில இருக்கோ, எந்த வச்சனத்துல இருக்கோ, எந்த இதுல இருக்கோ, அதுல இருக்கும். For adjective. But Kriya Visheshanam, which is the adverb, will always be in the Dvitiya Vibhakti. ஆனா லிங்கம் மாறும். லிங்கம் மாறாது. மதுரம். ஆமா, அவ்வளவுதான். மேம் அதுக்கு இந்த ரூல் வருங்களா மேம்? Okay. இப்ப நீங்க சொன்னீங்களே மேம் தல்லிங்கம் அந்த காரிக்கா ஒண்ணு சொன்னீங்களே மேம், அதுக்கு காரிகா, ஆமா. எல்லிங்கம், எப்பச்சனம், யாச்ச விபக்தி, தல்ல விசேஷ்யஸ்ய. அது வந்து இங்க வராது. இந்த ரூலுக்கு வராது. ஓகே மேம். அது Because it is not an adjective. அது adjective விசேஷனுக்கு தான் மட்டும்தான் வரும். ஓகே மேம், ஓகே மேம். Okay. Next sentence. இன்னும் வேற யார் வந்திருக்கா பண்ணலனா? Anybody who has come and not done? Ramya madam has come. இல்ல, Okay. I can't see. Then Sujata madam, you can go to the last two sentences. Okay, madam. Okila vasante maduram kujati. Kokila आकारांत स्त्रीलिंग कोकिला शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. वसन्ते वसन्ते आकारांत नपुंसकलिंग वसंत शब्दः सप्तमी विभक्ति. It is not napumsaka. Paranga. It's pullinga shabda. Okay. See the glossary. Yes. वसंत शब्द पुल्लिंग. पुंलिंग शब्दः पुंलिंगः वसंत शब्दः सप्तमी विभक्ति एकवचनम्. मधुरम, it's adjective, madam. Yeah. Why it is adjective? What is it talking about? Madhuram is Madam? sweet. Okay. Sweet. Can do the kujati also. पूजति परस्मैपदी क्रियापदं परस्मैपदी लट्लकार प्रथम पुरुष एकवचनम. धातु Puj is the dhatu. पूज धातुः. Madam, So the cuckoo sings well in the spring season. So in the spring season, kokila Cuckoo sings well. Sings or poos, okay, sings whatever it is. Well, okay, Madhuram, sweetly. Okay, Madhuram is sweet. Sings sweetly in the spring season. Okay. So what is that? Is it Visheshanam? Visheshanam Madhuram. Why is it Visheshanam? What is it talking about? Just now I explained. Madhuram Vasanta Vishesham, madam. Is it related to the singing, or is it related to the Vasanta season, or is it related to Kokila? What is that Madhuram related to? Related to Kokila. Kokila Vasante Madhuram. Singer. Singer. Kokila. Cuckoo. Okay, is it saying Kokila is Madhuram, or is it saying the singing is Madhuram? Singing is Madhuram. Singing is Madhuram, madam. So is it an adjective or an adverb? It is adverb. It is. Understand? Just try to understand. Okay. It is Madhuram. not talking about the noun. It is not talking about Kokila. It is not talking about Vasanta is also a noun. Spring season. Vasanta Kalam.
வசந்த காலத்தில் கோகிலா குயில் இனிமையாக கூவுகிறது. That is the Tamil translation for those who are there. So it is talking about the singing, right? Singing, yes. It is talking about the cooing of the cuckoo. So when it is talking about the cooing, that is the verb kriya padam, it becomes an adverb, becomes a kriya visheshanam. It is a visheshanam to kriya. Okay. Kriya, visheshanam to It is kriya, not- yes, madam. Yes, understand? Okay, that is what you have to understand. Kokila vasante madaram pujati. 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 Next. Ganena sarva janaha Sarve tushyanti. janaha. Sarve janaha tushyanti. Ganena akaranta napumsakalinga gana shabdah tritiya vibhakti ekavachanam. Sarvaha sarve janaha. Sarve पुंलिंग सर्वनाम शब्दः प्रथमा विभक्ति बहुवचनम्. सर्वः सर्वौ सर्वे. सर्वः सर्वौ सर्वे बहुवचनं. प्रथमा विभक्ति बहुवचनं. जनाः अकारान्त पुंलिंग जन शब्दः प्रथमा विभक्ति बहुवचनं. तुष्यन्ति क्रियापदं लट्लकार परस्मैपदी तुष् धातुः प्रथम पुरुष बहुवचनम्. All now, people are pleased with song. Okay. Now sarve janaha. The survey becomes what? Sarve sarvanama shabda, madam. It is a sarvanama shabda, but what does it become? It becomes a visheshanam to janaha. Okay. Janaha, yes, madam. It is telling something more about the people. Yes. All the people. So sarve janaha. Sarve jana sukhino bhavantu. Okay, like that. So sarve janaha. So sarve is a visheshanam to janaha. Janaha. You have to start saying that also. Okay, madam. Sarve visheshanam to janaha. Does anybody have any doubt in this? மாதாஜி இப்ப அதே மாதிரி சர்வே ஜீவன் முக்தி ஹே அப்படி எல்லாம் சொன்னா அதுவும் கூட விசேஷனா அங்க அந்த இடத்துலங்களா மாதாஜி? ஜீவன் அந்த மாதிரி சர்வே வரும்போது அது விசேஷணமா எடுத்துக்கணுங்களா மாதாஜி? But it depends on what you are using. Survey வந்தானா ஜீவன் வந்து உங்களுக்கு எப்படி வரும்? இல்ல நான் ஜஸ்ட் தெரியும் ஒரு சென்டென்ஸ் அப்படி கேட்டேன். சர்வேனா அந்த noun also should be plural. ஓகே ஓகே மாதாஜி. That the rule is that only. You cannot விசேஷணமா அந்த சர்வேன்ற வேர்ட் வந்து ஒரு விசேஷணமா விசேஷணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா you have to see that it correlates with the noun. Noun, okay, the same lingam, same vibhakti and same vachanam. Okay, okay. So sarve is bahuvachanam, prathama vibhakti bahuvachanam, janaha also is prathama vibhakti bahuvachanam. Okay. புரியுது. மேடம் சர்வஹ சர்வே சர்வாஹா மேடம். அது வந்து சர்வா சர்வே சர்வாஹா ஸ்திரீலிங்க. Okay. Okay. Sarva shabda is in all the three lingas. Okay, okay. Okay, madam. Just as you have tad sarvanama shabda in all the three lingas, sarva shabdanama sarvanama shabda is in all the three lingas. Okay. Okay, okay, madam. Sarvaha sarvaus sarve. Sarva sarve sarvaha. Sarvam sarve sarvani. Sarvani. Okay, madam. Sarvani. Okay. மாதாஜி அப்ப சர்வநாம் சப்தம்னு சொல்லும்போது கிம் இதம் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சர்வம் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆஸ்கிங் கொஸ்டின் அந்த இடத்துல சர்வம்க்கு நம்ம எப்படி மாதாஜி கேட்போம்? இப்போ நீங்க சொன்னீங்களா சஹ தௌ தே ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும்போது மகாராந்த புல்லிங்கமா வரும். கிம்னு கேப்பீங்க. ஆமாங்க மாதாஜி. இப்ப இங்க சர்வம் வரும்போது புரிஞ்சு. ஓகே ஓகே மாதாஜி. மகாராந்த ஓகே. அதுவும் ஆஸ்கிங் கொஸ்டின்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே மாதாஜி. கரெக்ட்டா?
madam. Yes. So here we have a Viparita Padam. Viparita Padam or Viloma Padam. That is all, they are called opposites. Edar Padam. Appadinu Tamil la solluvom. Opposites. There are two words for it. One is Viparita Padam, one is Viloma Padam. They are opposites in English. Ella language, whatever we have studied in our young age, we are studying a new language. The concept is the same in everywhere. So here it is opposite word. So Viparita Padam, Viloma Padam also it can be said. So Parushaha, Maduraha. So we know harsh, Gantayaha, Swaraha, Parushaha, Venayaha, Swaraha, Maduraha. So Parushaha, Maduraha. They are both opposite words, which is given in the book. Okay. So I hope everybody has. Mataji, understood this. விபரீத பதம் இன்னொரு வேர்டு சொன்னீங்களா மாதாஜி? அது என்ன Viloma, Viloma. விலோம பதம். அதுவும் அதே மீனிங் தானே மாதாஜி? ஆமா, அதே மீனிங், opposite word. ஓகே ஓகே பதம். மாதாஜி. விலோம Viloma பதம். Padam. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is Okay, a மாதாஜி. Padam. So what is a Padam? I think Word. I explained. Word. Word, okay. But what is a Padam? Padam, okay. Now, anything is a word. Okay. Ipo, Atra, here, it is a word. Putra is a word. Okay. Tatra is a word. Word. Everything is a word, correct? Yes, Mata. So, what is a Padam? So, this is one thing I wanted to tell today because I saw this Viparita Padam. So, Padam, appadina enna artham? What is a Padam? So, Sanskrit, there is a definition. Suppatinga Antam Padam. Don't get confused. Suptingantam Padam. Where there is a sup behind a word, or where there is a thing behind the word, that is only called a Padam. Okay. இப்ப ராம அப்படிங்கிற சப்தம் நம்ம எடுத்துப்போம். நம்ம என்ன சொல்றோம்? அகாராந்த புல்லிங்க ராம சப்தன்னு சொல்றோம். ராம சப்தம். Do we say ராம பதம்? இல்ல, சப்தம். ராம சப்தஹ. சப்தம் தான் சொல்றோம். ராம சப்தஹ. Akarantah. Actually, we should put Visarga when you are writing. We should put Visarga and write in the exam if you are writing. Akarantah, Pullingaha, Rama Shabdaha, Pratama Vibhakti, Visarga ange varum. Ekavachanam. That is the way of writing. Now, what is a Padam? Paramangara Shabdam. It's not a Padam. It is only a Shabdam. Shabdam na enna, it is a sound. It is a group of words. But there is no sense. Nee verina Rama, abin sonna no. There is no, it is not a Padam. Okay? Padam enna, what is the definition? Suppatingantam Padam. If it is followed by a sup, supna enna na, I will tell you later. And if it is followed by a thing, then it becomes a Padam. For example, Pat, Dhatu. What do we say? Saha, Patati. Patati. If I say Pata, Pat, Pat is not a Padam. It is only a Dhatu. Rama is not a Padam. Rama is only a Shabda. So when the Shabda is followed by Sup, when a Shabda is followed by Ting, what follow? Where does Sup enga varum, Ting enga varum? Appadina, Sup vandu Pratipadikattukku pinnadi varum. What is a Pratipadikam? Pratipadikam is the word like Rama. It is a Pratipadikam. Pratipadikam na enna? It should not be a verb.
It should not be a krit pratyaya இருக்கக்கூடாது. It should be, oh, just like that. That will only be a pratipadikam. To the pratipadikam, Rama is a pratipadikam. Sita is a pratipadikam. Vana is a pratipadikam. Mala is a pratipadikam. நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிச்சோம். எல்லா வேர்ட்ஸும் நீங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? ஆகாராந்த ஸ்திரீலிங்க கண்டா சப்தக. So that ganta is a pratipadikam. Akaranta pullinga sarva shabdaha. Sarva is a pratipadikam. But when does, please don't interfere in between, I will finish, then you ask. But when we are adding the supratyayas, there are 21 supratyayas. Now what are the supratyayas? They are the 21 pratyayas. Pratyayas are affixes or suffixes in English. பின்னாடி போடுறது, சேர்க்கிறது. ஓகே, அதனாலதான் பிராத்திபதிக்கம் வந்து பிரத்யயாவும் இருக்கக்கூடாது, தாத்துவாவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அதை நம்ம பிராத்திபதிக்கம்னு சொல்ல முடியும். இப்போ இந்த சு, one of my old students can tell the 21 supratyayas. மாதா சொல்லவா? பார்வதி அறிவு. சொல்லுங்க. சுபந்தம் விபக்தின்னு சொல்லவா மாதா? எப்படி சொல்ல? வேண்டாம், ஒண்ணும் இல்ல. பிரதம சு அவுஜஸ். ஓகே. சு அவுஜஸ், அம் அவுட் ஷஸ், தா பியாம் பிஸ், ஞே பியாம் பியஸ், ஞசிப் பியாம் பியஸ், ஞஸ் ஓஸ் ஆம், ஞி ஓஸ் சுப். இப்ப இவங்க சொன்னது மொத்தம் 21. சு அவு ஜஸ் பிரதமா விபக்தி. Say again with the vibhakti. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சு, द्वितीया विभक्ति ओके, प्रथमा विभक्ति सु औ जस, द्वितीया विभक्ति अम औट शस, तृतीया विभक्ति टा ब्या बिस, चतुर्थी विभक्ति ञे ब्याम ब्यस, पंचमी विभक्ति ञसि ब्याम ब्यस, षष्ठी विभक्ति ञस ओस आम, सप्तमी विभक्ति ञी ओस सुप. திங்கண்டம் யாராவது சொல்லுங்க. வேர்ப்ஸ்க்கு பின்னாடி வருது. கிப்தஸ்ஜி, சிப்தஸ்த, மிஸ், மிப், வஸ்மஸ். These are 9 for Sanskrit. Everybody is saying? Okay, we will tell only the Parasmita. We'll go, I'll take only the Subantam today. Next class, one of you get ready with the Tinganta. No. So she said, Su, Au, Jas. So when the Rama plus Su, Rama plus Au, Rama plus Jas, Rama plus Rama plus Out, Rama plus Shas. இப்படி ஒவ்வொன்றும் அந்த பிரத்யயாச பராதிபதிக்கத்தோட ஆட் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு when because we are adding the sup pratyayas. So sup antam, sup plus antam will become subantam. அந்தத்துல சுப்பு இருக்கு, அந்தம்னா என்ன? எண்டு. இப்ப ராம சப்தத்தோட சு அப்படின்னு ஆட் பண்ணினா the su will later become visarga. So we get the Prathama Vibhakti Ekavachanam, Ramaha. That becomes a Padam. Okay? That only becomes a Padam. So that is why when I said Viloma Padam, Parushaha, Madhuraha. பாருங்க, அதுல விசர்க்கம் இருக்கு பாருங்க. வெறும்னா பருஷ மதுரா அப்படின்னு இல்லை. Because they have used the word Padam here. Padam அப்படின்னா it should either be followed by a subantam or a tingantam. So what is a tingantam? நம்ம தி தஹ அந்தி, சி தஹ த, மீ பஹ மஹ சொல்றோம்ல.
they are all tingantam. Tinguங்கிற பிரத்யயா வந்து சேரது. எதோட சேரும்? The tingantam will always join the ting pratyayas, will always join only the dhatus. And the sup pratyayas will always join only the pratipadikam. What is pratipadikam? That is a shabdam. Pratipadikam, that is shabdam. So Rama is a shabdam. Sita is a shabdam. Vana is a shabdam. Whereas pat is a dhatu. As is a dhatu. Vad is a dhatu. Vas is a dhatu. இதோட என்னெல்லாம் வரும்? Ti, taha, anti. So they are called the ting pratyaya. When you cannot say vas is a padam, but you can say vasati is a padam. You cannot say Rama is a padam, but Ramena is a padam. புரியுதமா? Anybody? புரியுதுங்க மாதா. புரியுதா இப்போ? So what is the difference between சப்தம்? Shabdaha is only a group of words producing sound. நம்ம தமிழ்ல சப்தம் சொல்லுவோம்ல. So சத்தம் வருது. அதான் சப்தஹ. But it is not a padam. ஆனா இந்த பிராதிபத்திகமா வரும்போது அது cannot be a verb and தாத்துவா இருக்க கூடாது. அது மட்டும் தான். Correct. Okay. There is a sutram which is dhatur abhinna, krit abhinna, pratyaya abhinna. All these should not be there for a pratipadikam. Pratipadikam na pratyaya irukka kuda. Pratyaya iruna adu eppadi pratipadikama irukka mudiyum? We have to add the pratyaya, right? And if it is a dhatu, it cannot be a shabda. Pratipadikama irukka mudiyadu. Pattu cannot, பட்டோட நம்மளால சுப்ப ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி ராம சப்தத்தோட தீ ஆட் பண்ண முடியுமா? முடியாது. Are you able to get me? Yes, Mata. So சுப்பு திங்கு இந்த ரெண்டு பிரத்யாசம் ஆட் பண்றோம். சுப்பு ஆட் பண்ணினா நம்மளுக்கு வந்து பிராதிபதிக்கத்துல இருந்து பதம் சுபந்தம். That is a padam. Then dhatuoda ting add panina. What result we get? That is again a padam. That is a kriya padam. This is nama padam. That is kriya padam. Nama padam. Okay? The noun is the nama padam. And the verb is the kriya padam. I think I've made it clear. Just keep it in your mind and go through it. If you have doubt, you can ask me in the next class. I've just அதுக்கு ஒரு புள்ளையார் சொல்லி தான் போட்டிருக்கேன். Just put a simple start to this. There is a long way to go. I just wanted to tell you what is a padam. Anybody? Any doubt? No doubt. I think we can finish the class. If anybody has doubt, you can ask me. Yes, Sujata ma'am, you wanted to ask something? Madam, so madam, just now madam said no, so or just. But I will send it to you. You don't have to copy. Okay, madam. And this will change for every ling. This Strilingam. No, they are constant. Okay. For any lingam is constant. The Rama Shabda with Su will become Ramaha. Sita Shabda with Su will become Sita only, it will come. But the Su is added, but it goes away. Through very reason, many reasons are there. For that. There are many sutras. Vana Shabdam will become Vanam after we are adding Su to it. So everything is actually after adding only that Vanam will come. After adding only Ramaha will come. After adding only it will be Sita. After adding Su only Nadi can come, become Nadi. Otherwise the Nadi will be only Shabda. Okay, madam.
Okay. Because Okay. Nadi, Nadyau, Nadyaha. The Nadyau comes there, no? Au. Su, Aujas. So there are many things. No? Yes. Amaushas. Okay. Yeah, I hope you can, all of you can. Okay. Just close the recording. Any more doubt? Anybody has? When the recording is there, I will clarify your doubt. Yes, Tripura Sundari, what is your doubt? எதுவும் டவுட் இல்ல மாதாஜி. இன்னும் இப்பதான் கொஞ்சம் டீப்பா புரியுறது மாதாஜி. மாதாஜி இப்போ பிரவேச கிளாஸுக்கு சொல்லியிருந்தீங்கல்ல மாதாஜி, எடுக்கிறீங்களா மாதாஜி? 1 minute, I'll finish the close. ஓகே.